டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான இனிப்பு ராகிக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ராகிக்கூழ் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. ராகி மாவு எடுத்த அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. ராகி மாவு எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் இங்கே கரையிற நேரத்தில் நம்ம ராகி கூழுக்கு தண்ணி கொதிக்க வச்சு ராகி மாவை சேர்த்துக்கலாங்க. 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இங்கே வெல்லம் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு. இங்கே தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சுக்குத்தூள் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், டேஸ்டியான இனிப்பு ராகிக்கூழ் ரெடி.